அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிக்கு இன்று வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தற்பொழுது உரையாற்றி வருகிறார். இவருடன் தமிழக பாஜகவினுடைய தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் மற்றும் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து உரையாடுவது ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. மிக குறிப்பாக அவர்கள் உள்ளே சென்று வைக்கக்கூடிய இடத்திற்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தற்பொழுது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பிற்கு பின் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். ஆனால் முன்கூட்டியே எதற்காக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது, என்ன பேசப் போகிறார்கள் என்ற தகவல்கள் முழுமையாக இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தற்பொழுது அந்த சந்தித்து உள்ளே ஆலோசனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை முடிந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் இல்லம் அருகில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.